வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு மசாலா டீ போடுறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மொத்தம் 4 பேர்த்துக்கு டீ போட போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி கிளாஸில் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் 4-5 ஏலக்காயை நல்லா தட்டி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சியை கொஞ்சம் நல்லா தட்டி உள்ளே போட்டுருங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், அந்த இஞ்சி ஏலக்காய் அந்த தண்ணியில் நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம அதில் டீத்தூள் போடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, டீத்தூள் போடணும். நான் 3 ரோசஸ் டீத்தூள் யூஸ் பண்ணுறேங்க. ஸோ நான் இந்த ஸ்பூனில் ஒவ்வொரு கப்புக்கும் 1 ஸ்பூனு. ஸோ 1 2 ஸோ 2 ஸ்பூனு டீத்தூள் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஒரு நல்லா கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கிண்டி விடுங்க. அந்த இஞ்சி நல்லா கரையணும், ஏலக்காய் கரைஞ்சி அந்த டீத்தூளோடு சேர்த்து உங்களுக்கு நல்ல மணம் வரும். அது ஒரு நிமிஷம் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் பால் ஊற்றலாம். எவ்வளோ குவான்டிட்டி பால் ஊற்றுறோன்னா, நம்ம முதல் இந்த கிளாஸில் 1.5 மடங்கு தண்ணி ஊற்றலாம். நம்ம ஹோல் மில்க்கு யூஸ் பண்ணுறதுனால பால் 1 கிளாஸ் பால் ஊற்றினா போடுங்க. நம்ம இப்போ எடுக்கிறோம். ஊற்றியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ பால் ஊற்றிட்டு நல்லா கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்து கிண்டுங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்பப்போ கரண்டியை வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் இஞ்சி இன்னும் நல்லா கரைய ஆரம்பிக்கும், டேஸ்ட்டு நல்லா வரும். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. ஸோ இன்னும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இன்னும் கொஞ்சம் கிண்டிடலாம். அதாங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் என்ன சொல்லுவேன்னா, பால் ஊற்றுனதுலேருந்து 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் பால் டீத்தூள் அந்த மசாலாவோடு நல்லா சேர்ந்து நமக்கு மசாலா டீயாக நல்லா வரும். ஓகே, இப்போ நம்ம அமர்த்திடலாம். அமர்த்திட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு நீங்கள் ஜாகரி பவுடர் யூஸ் பண்ணிடுங்க. அது ஹெல்த்தியும் தான், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு இந்த மாதிரி கப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி டீஸ்பூனாக எடுத்திங்கன்னா, அவ்வளோ பெரிய டீஸ்பூன் எடுத்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஆஃப் ஜாகரி போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா வருங்க. அவ்வளோதாங்க. நான் இந்த மசாலா டீயை நான் இப்போ குடிக்க போகிறேன். நீங்களும் வீட்டில் குடிச்சிட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. பாய்.